ஹாய் செல்ல குட்டீஸ், அடுத்த இளைய தளபதி யாருங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். ஸோ பல நடிகர்கள்ல இருந்து தேர்வாகி 4 நடிகர்கள் வந்து ஃபைனல் ரவுண்டில் வந்து நாமினேட் ஆகியிருந்தாங்க. சிவகார்த்திகேயன், சுவாமிநாதன், தனுஷ், அதர்வா ஆகிய இவர்கள் தான் அந்த 4 பேர். ஸோ ஒட்டு மொத்தமாக அனைத்து சோசியல் மீடியாக்களிலும் 3 நாட்களில் கிட்டத்தட்ட 9 லட்சத்திற்கும் மேலான வாக்குகள் வந்து பதிவாகியிருக்கு. ஸோ இதில் அந்த அடுத்த இளைய தளபதி பட்டத்தை வென்றவருக்கு மட்டும் கிடைச்சிருக்க வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வாக்குகளில் 72% வாக்குகளை வந்து இவர் வந்து பெற்றிருக்காரு. ஸோ இளைய தளபதி என்ற பட்டத்தை பெற அந்த நடிகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஒரு சின்ன கவுண்டனோட போயிடலாமா? ஏன்னா அடுத்த இளைய தளபதி யாருங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். உடனே வந்து சொல்லிட வேணாம். ஸோ ஒரு சின்ன கவுண்டனோட போயிடலாம். 5, 4, 3, 2, 1 and the winner is சுவாமிநாதன். எஸ், அப்கோர்ஸ் நம்ம சுவாமிநாதன் தான் அடுத்த இளைய தளபதி என்ற பட்டத்தை வந்து வென்று இருக்காரு. ஸோ இனிமேல் இளைய தளபதி அப்படின்னா அது நம்ம சுவாமிநாதன் மட்டும்தான். ஸோ நம்முடைய புதிய இளைய தளபதி சுவாமிநாதனுக்கு மறக்காமல் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருங்க. அண்ட் இந்த வாக்கெடுப்பில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சுவாமிநாதனுக்கு எதிராக ஒரு சீரியல் நடிகர் எப்படி வந்து இந்த இவ்வளோ பெரிய நடிகர்களோட வந்து போட்டி போட முடியும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சீரியலோ சினிமாவோ சிறந்த நடிப்பு திறமையும் அழகும் இருந்தால் யார் வேணாலும் எந்த உயரத்தை வேணாலும் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஓட்டிங் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் சுவாமிநாதன் கேட்டர்ஸ்க்கெலாம் ஒரு செம்ம செருப்படியாக அமைஞ்சிருக்கும். ஸோ திறமை இருந்தால் யார் வேணாலும் யாரோட வேணாலும் போட்டி போடலாங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளோ பொறாமை வஞ்சம்? ஸோ இவ்வளோ பெரிய நடிகர்கள் எல்லாமே இருக்காங்க. அவங்களெலாம் விட்டுட்டு சுவாமிநாதனுக்கு இவ்வளோ பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது? வெள்ளித்திரையோ சீரியலோ சிறந்த நடிப்பு திறமை இருந்துச்சு அப்படின்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஓட்டிங் ரிசல்ட்டு தான் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் சுவாமிநாதனோட லவராக இருந்தால் சீக்கிரமாக சுவாமிநாதனுக்கு லவ் யூ சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருங்க.